பல வருஷங்களா நாங்க இந்த ஹோலி லேண்ட் ட்ரிப் போகணுன்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா, இப்ப தான் அதுக்கு எல்லாம் சாதகமா அமைஞ்சு வந்துச்சு. பிப்ரவரி 16th இருந்து 26th வரைக்கும் 11 டேஸ் புரோகிராமு ஒயாசிஸ் டிராவல்ல சென்னை டு மஸ்கட், மஸ்கட் டு அம்மான், ஜார்டன் வரைக்கும் ஒமான் ஏர்வேஸ்ல டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தாங்க. மஸ்கட்ல எங்களுக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ் டிரான்சிட் ஃப்ளைட்டுக்கு டைம் இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங் போய் அம்மான்ல ரீச் ஆயிட்டோம். அங்க டிராவல்ஸோட ஏஜென்ட் ரெடியா வந்திருந்தாரு. ஸோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி பாஸ்போர்ட்லாம் எடுத்து ஸோ என்ட்ரி ஸ்டாம்பிங்லாம் அடிச்சு அப்புறம் நாங்கள் பேகேஜ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கே பஸ் ரெடியாக இருந்துச்சு எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு. எங்கள் குரூப் டோட்டலாக 49 மெம்பர்ஸ். பஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நேராக நாங்கள் ஹோட்டல் ஸ்பார்க் போனோம். அங்கே போய் கீஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 8 மணிக்கு நாங்கள் டின்னருக்கு போயிட்டோம். காலையில் 7 மணிக்கு ஒரு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பஸ்ஸில் ஏறி மவுண்ட் நெபோன்ற இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இந்த மலையில் தான் மோயிசன், அதாவது மோசஸ் தன்னுடைய லாஸ்ட் டேஸை ஸ்பெண்ட் பண்ணாருன்ட்டு பைபிளில் சொல்லியிருக்கு. இஸ்ரேல் மக்களை ஈஜிப்ட் ஃபாரோஸோடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு மோசஸ் 40 வருஷமாக வழி நடத்தி சொல்லுவார். கடைசியாக கடவுளால் குறிக்கப்பட்ட அந்த கானா தேசம்னு வாங்க, இந்த ப்ராமிஸ் லேண்ட் ஆஃப் கெனான், அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பாருன்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். பைபிள்லேயே அதான் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த கானா தேசத்தில் மோசஸால் என்டர் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் மக்களுக்கு தண்ணி இல்லாமல் கத்தி ரொம்ப கூச்சலிடும் போது மெரிபான்ற இடத்துல ரொம்ப கோவப்பட்டு பாறையை தட்டுவார். அந்த ஒரு சின்ன விஷயத்தில் கடவுள் மேல நம்பிக்கை இழந்துருவார் அவர். For his act of disobedience, he was forbidden to enter the promised land. 4th to 6th centuryல மோசஸ்க்கு ஒரு மெமோரியல் சர்ச் இங்கே கட்டியிருக்காங்க. பழைய ரூயின்ஸ் மேலே ஒரு சர்ச்சாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பீடம், அந்த தூண் எல்லாமே கல்லால் செஞ்சதாக தான் இருக்கு. இந்த குரூப்புக்கு ஒரு ஸ்பெஷல் மாஸ் இந்த சர்ச்சில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. சர்ச் சென்டரில் ஒரு எம்டி டூம் இருக்கு, கல்லர். அது மோசஸ்க்காக மெமோரியலாக அது செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி மோசஸ் எங்க புதைச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா. சர்ச் உள்ள 2 சைடும் செவுறு தர இல்லாம அந்த மொசைக் கல்லால டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மலையில் உள்ள மாப்ன்ற இடத்துல மோசஸ் தன்னுடைய 120வது வயசுல இறந்தாருன்ட்டு பைபிள்ல சொல்லியிருக்கு. அந்த ப்ராமிஸ் லேண்டை இறக்கிறதுக்கு முன்னாடி மோசஸ் இந்த மலையில இருந்தே பார்த்துட்டு தான் இறப்பார். இப்போ சர்ச்சை விட்டு வெளியே வந்த ஒரு பெரிய வெங்கல பாம்பு ஒரு கிராஸ்ல சுத்தி இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கு. மோசஸ் இஸ்ரேல் மக்கள் ஓர் மலையிலிருந்து செங்கடல் சாலை வழியா நடத்தி கூட்டு வரும்போது அங்க சரியான தண்ணியும் சாப்பாடும் கிடைக்காது. அதனால பொறுமை இழந்த இஸ்ரேல் மக்கள் மோசஸ்க்கு எதிராக கூச்சலிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்காக தான் எங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தீங்களா, எங்களை சாகடிக்கிறதுக்கு. இப்போ ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் மீது கோவப்பட்டு இந்த கொல்லிவாய் பாம்புங்களை அவங்களுக்கு நடுவில் அனுப்புவார். அதனால அந்த பாம்பு கடிச்சு நிறைய பேர் இறந்து போவாங்க. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய தப்பை உணர்ந்து மோசஸ் கிட்ட மன்றாடுவாங்க. மோசஸ் அப்போ ஆண்டவர் கிட்ட மன்றாடுவார். கடவுள் அப்போ சொல்வாரு, நீ ஒரு வெங்கல பாம்பை செஞ்சு வை. பாம்பு கடிப்பட்டவங்க அந்த வெங்கல பாம்பை பார்த்தாங்கன்னா உயிர் படைப்பாங்க அப்படின்ட்டு. அதனால பாம்பு கடிப்பட்டவங்க எல்லாரும் அந்த பாம்பை பார்த்து உயிர் படைப்பாங்க. இங்கேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் மடபான்ற ஒரு இடம் இருக்குது. மடபானா த சிட்டி ஆஃப் மொசைக் அப்படின்றாங்க. அங்கே ஒரு சர்ச் இருக்குது, ஜார்ஜ் கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். இந்த சர்ச்சில் உள்ள எல்லா படங்களுமே அந்த மொசைக் ஸ்டோனை வச்சே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பைசாண்டின் மொசைக்கை வச்சு ஒரு பெரிய மேப் ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படியே ஹோலி லேண்டுக்கு எல்லா பிளேசஸும் அப்படியே டீட்டெயில்டாக அதில் குறிப்பிட்டிருக்கு. இதில் லெபனான்ல இருந்து நைல் டெல்டா வரைக்கும், அப்புறம் மெடிட்டரேனியன் சீலேருந்து ஈஸ்டர்ன் டெசர்ட் வரைக்கும் உள்ள ஏரியாவை ரொம்ப துல்லியமாக மார்க் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நோன் அஸ் த ஓல்டஸ்ட் ஜியோகிராஃபிக் ஃப்ளோர் மொசைக் ஆர்ட் இன் த ஹிஸ்ட்ரி. ரொம்ப அற்புதமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அந்த சர்ச் காம்ப்ளெக்ஸ்லேயே ஒரு மியூசியமும் இருந்துச்சு. அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. அந்த சர்ச் சைட்டை எக்ஸ்கவேட் பண்ணும்போது அதில் கிடைச்ச பாட்டரிஸ், நிறைய அவங்க யூஸ் பண்ண ஐட்டம்ஸு, சிம்பிள்ஸு, கிராஸு, ராக்ஸ், இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த சர்ச்சில் ப்ரேயராக பண்ணிட்டு எங்களை நேராக ஒரு மொசைக் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போயிருந்தாங்க. அங்கே எப்படி இந்த மாதிரி மொசைக் ஸ்டோனை வச்சு படங்கள்லாம் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு லைவ் டெமோ கொடுத்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய சோவனியர்ஸ்லாம் வாங்கினோம். அந்த கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நேராக நாங்கள் லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்சுக்கு பிறகு ஆஃப்டர்நூன் ப்ரோக்ராம் டெட் சீன்ட்டு திடீர்னு ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது 4th டே தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் லஞ்சுக்கு போய் அந்த ஹோட்டலில் நல்ல ஒரு மெடிட்டரேனியன் லஞ்ச் எடுத்துகிட்டு டெட் சீக்கு போட எல்லாம் ஏற்பாடை நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் டெட் சீல எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். டோன்ட் மிஸ் இட்.